இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ஹாப்பியா ஹெல்த்தியா எப்படி வந்து லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணலாங்க. அண்ட் லாஸ்ட் கேக்குதா? எஸ் ஃபுல் வால்யூம். தி லாஸ்ட் 1 hour நிறைய பேரோட லைஃபை சேஞ்ச் பண்ண ஒரு ப்ரோக்ராம் அது. அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு நிறைய பேர் லீடர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒரு லாஸ்ட் 1 hour பிளான். குட் மார்னிங் டு ஆல். என் பேர் நந்தினி. எனக்கு ஏஜ் 8 ஆகுது. நான் நம்ம ஹெல்த்தி ஃபேமிலிக்கு வரும்போது அன்ஹெல்த்தியாக இருந்தேன். அன்ஹெல்த்தின்றப்போ தலைவலி, பேக் பெயின், வீசிங் ப்ராப்ளம் எல்லாமே இருந்தது. நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணி ஒரு 8 கிலோ வெயிட் லாஸ் பண்ணேன். வீசிங் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகி நல்லா ஹெல்த்தியாக இருக்கேன். தேங்க்யூ மை கோச். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது, ஓவர் வெயிட், பேக் பெயின் அதிகமாக இருந்தது. காலையில் இருக்கிற எனர்ஜி ஈவினிங் வரைக்கும் இருக்காது. இங்கே கோச் சொன்னபடி கேட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிசிஓடி கண்ட்ரோல் ஆச்சு, 14 kgs வெயிட் லாஸ் பண்ணேன், பேக் பெயின் இல்லை, ப்ளஸ் நார்மலாக எனர்ஜெட்டிக்காக ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்யூ சிஸ்டம். இப்போ வந்து 10 to 20 கிலோக்கு நம்ம வந்து ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஸ்லீப் நைட் இருக்கிறதுனால காலையில் ஃபுல்லாக ஃபிட்டிங்காக இருக்கும். ஐடியில் எங்கேயாவது உட்காந்தாலே தூக்கம் வரும். வண்டி ஓட்டும்போது கூட நான் தூக்கி ஒரு வாட்டி கீழே விழுந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பிஎம்ஐ ரெடியூஸ் பண்ணணும். ஸோ பிஎம்ஐ போது ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ணேன். 91.5லேருந்து இப்போ 79.5 1.5 kg வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். அதுலேருந்து நான் வெளியில் வந்திருக்கேன். இப்போ ஃபேட் லெவல் கம்மியானதுனால ஆயில் ஐட்டம் அதிகமாக சாப்பிட்டு கிரேவிங்ஸ்லேருந்து வெளியில் வந்திருக்கேன். ஸோ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி எனர்ஜி நல்லா பூஸ்டப் ஆகிருக்கு. அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் எனக்கு இதில் வந்து கிடைச்சிருக்கு. தேங்க்யூ. ஹாப்பியாக இருக்கு. டீச்சராக இருக்கேன். இந்த ஃபேமிலி பண்ணி ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருந்தேன். எக்ஸஸ் வெயிட்டில் இருந்தேன். போர்டே ரொம்ப டயர்டாக இருப்பேன். இந்த குட் நியூட்ரிஷன் அண்ட் வெல்னஸ் கோச் சப்போர்ட்டோட ரைட் ஈட்டிங் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணி 4 months 16 kg வெயிட் லாஸ் பண்ணேன். 7 years மெயின்டைன் பண்ணிருக்கேன். இப்போ ஹெல்த்தி அண்ட் ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்ஸ் டு த கோச், தேங்க்ஸ் டு மார்க்கஸ். 2.5 months எனக்கு எல்லாமே நார்மல் ஆகி இப்போ 2 years சேம் வெயிட்டில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன். வைஃப் வந்து 10 kg. இந்த குட் நியூட்ரிஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10 kg எக்ஸஸ் வெயிட் ப்ளஸ் அவங்க சொன்ன மாதிரி ப்ரீத்லெஸ்னஸ் இருக்கும். ஹெட்டேக் வீக்லி 4 days இருக்கும். எப்படி மெடிசன் எடுத்தால் தான் கண்ட்ரோல் ஆகுன்ற மாதிரி இருந்தது. இந்த நியூட்ரிஷன் ஃபாலோ பண்ணி வித்தின் 1 month எனக்கு ஹெட்டேக் ரிப்பீட் ஆகலை. 10 kg வெயிட் லாஸ் பண்ணி இப்போ ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் த நியூட்ரிஷன். தேங்க்யூ. 42 வயசு ஆகுது. இந்த ஃபுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி தலைவலி, இடுப்பு வலி, கை கால் வலியும், பேக் பெயினாக இருந்தது ரொம்ப. இந்த ஃபுட் எடுக்கிறதுனால இப்போ அந்த வழியிலேருந்து கொஞ்சம் வெளியாகி என் கோச் சொல்கிற பேர் கேச்சு நான் 14 கிலோ கம்மி பண்ணியிருக்கேன். தேங்க்யூ மை கோச், தேங்க்யூ ஹெல்ப் லைஃப். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் வந்து குமரேசன். வயசு 24 ஆகுது. இந்த ஃபுட் ஹேபிட்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் வெயிட்டில் மந்த்லி 2 trips ஏற்றுவேன் சத்துக்காக. இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணதுலேருந்து 1.5 மாதத்தில் நான் 12 கிலோ வெயிட் லாஸ் பண்ணேன். பேக் பெயின், நீ பெயின்லேருந்து ரிலீஃப் ஆனேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஹாப்பியாக எனர்ஜியாக இருக்கேன். இப்போ புது ப்ராடக்ட் நான் 1 day யூஸ் பண்ணேன். 1 day யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் கிடைச்சது. நான் எப்பயுமே 7 மணி வரைக்கும் 6 மணி வரைக்கும் தூங்குறாள். 4 மணிக்கு நான் வேக்கப் பண்ணிருக்கேன். தேங்க்யூ மார்க்கஸ், தேங்க்யூ ஹெல்ப். ஆகுது. இந்த ஃபுட் ஹேபிட் வரும்போது ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. நடந்தால் மூச்சோகம், சாப்பிட்டா வாமிட் வந்துடும், ஜீரணமாகாது. இந்த ஹெல்த் ஸ்ட்ரெஸ் நிறையா இருந்ததுனால ஓவர் வெயிட் இருந்தேன். இந்த ஃபுட் ஹேபிட் வந்து சேஞ்ச் பண்ணதுனால 14 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கிறேன். அது போனஸாக வந்து எனக்கு என்னென்னா ஸ்கின்னு ஃபயரானதுனால ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது, பள்ளம் புள்ளியமாக இருந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு, வெளியே வராமல் இருந்தேன். இந்த ஃபுட்டு எடுத்ததுனால வெயிட் லாஸ் மூலயமா எனக்கு போனஸாக ஸ்கின் வந்து அழகாக இருக்கு. இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ மார்க்கெட். டைம் கிடையாது. இது ஏன் ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னா மார்க்கெட்டில் போய் இது சாப்பிட்டீங்கன்னா இது சரியாயிடும் யாரையும் நீங்கள் இன்வைட் பண்ணாதுங்க. அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வரும். ஸோ உடலில் ஊட்டச்சத்து எவ்வளோக்குள்ள இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ உங்கள் உடம்பு நீங்கள் சொல்கிறத கேட்கும். ஃபைன், தேங்க்யூ. என்னோட பேர் விஜயகுமார். ஏஜ் 41 ஆகுது. நான் ஒரு HR ப்ரொஃபஷனல். ஒபிசிட்டி காரணமாக நான் வந்தேன். ஹை வெயிட்டு 113 கிலோ. இப்போ வந்து ஹாப்பி லைஃப் எடுத்ததுக்கப்புறம் ஐ லாஸ்ட் 15 kgs, 98 இப்போ இருக்கேன். ஐ எம் ஃபீலிங் வெரி ஹாப்பி. தேங்க்ஸ் டு மை கோச்சஸ் அண்ட் மார்க்யூஸ் ஹெர்பல் லைஃப் ப்ராடக்ட்ஸ். 3 டிஜிட்லேருந்து 2 டிஜிட் வந்துருக்கு. அதுதான் பெரிய விஷயம். தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 4 monthsல 16 kgs வெயிட் லாஸ் பண்ணேன். அது மட்டும் கிடையாது, எனக்கு போனஸாக நான் வந்தது வெயிட் லாஸ்னால எனக்கு போனஸாக கிடைச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட டயபெட்டிக் லெவல் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. கொலஸ்ட்ரால் அண்ட் பிபி இன்னைக்கு வரைக்குமே எந்த டேப்லெட்ஸும் இல்லாமல் என்னோட டாக்டரோட கைடன்ஸோடைய டேப்லெட்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன். தேங்க்ஸ் டு மை கோச், தேங்க்ஸ் டு மார்க்யூஸ் அண்ட் தேங்க்ஸ் டு ஹெர்பல்.
32 ஆகுது. நான் வெயிட் லாஸ்க்காக தான் வந்தேன். எனக்கு போனஸாக என்ன நடந்ததுன்னா சோரியாசிஸ் 22 வருஷமா சோரியாசிஸ் இருந்தது, அது கியூர் ஆயிடுச்சு. 52 வயசுல ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கணும், சுகர் பிபி எதுவும் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கேன். தேங்க்யூ மார்க்கெட், தேங்க்யூ. நான் வெயிட் லாஸ்க்காக தான் வந்தேன். எனக்கு வெயிட் வந்து 160 வெயிட் இருக்குது. எனக்கு உடம்பு முடியாமல் கை காலம் பயமாக வலிக்கும், இடுப்பு உர வலிக்கும், வண்டியை பைக்கெல்லாம் ஓட்ட முடியாமல் இருந்தது. எங்கள் மேம் சொன்னதை ஃபாலோ பண்ணால் இப்போ வந்து நல்லா வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ உடம்பு நல்லா ஹெல்த்தாக, நல்லா எனர்ஜியாக, நல்லா தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன். 44 ஆகுது. நான் ஹெல்த் இஷ்யூக்காக தான் இந்த ஃபுட் ஹேபிட்குள்ளே வந்தேன். என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின், நரம்பு சுருட்டல் நோயின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப அவசரப்பட்டுருக்கேன். அது என்ன ப்ராப்ளம், என்னால் படுத்து தூங்கவே முடியாது. படுத்தா ஃப்ரெண்டு மூலியமா என் கோச்சை சிப்பி பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டை எடுத்துக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் 1 மந்த் எடுத்துக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் நேச்சுரலாக ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் எடுத்துக்கலாமா என் கோச்சை எடுத்துக்கலாமா தாராளம்னு சொன்னாங்க. டே 1லேருந்து இப்போ வரைக்கும் எடுத்துட்டு இருக்கேன். என்னோட பேபி நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கேன். எனக்கு ஒரு 7 வீக்ஸை தாண்டதே பெரிய விஷயம். அது மாதிரி ஃப்ரீ அபார்ஷன் ஆயிடுச்சு. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க யூட்ரஸ் எடுக்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும். நீங்க அடுத்த பேபிக்கு பிளான் சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டத்தோட தான் ஒரு பேபி இருக்குமா இல்லை தாண்டதே பெரிய விஷயம். பிஃபோர் நான் டெலிவரி இருக்கேன். Thank you, madam. So much. வயசு 42 ஆகுது. இந்த உணவுக்கு வரதுக்கு முன்னாடி 17 வருஷமா சிவியர் பேக் பெயின், நீ பெயின் இருக்கும். 2 சிசரியன் ஆனதுனால நைட் ஃபுல்லாக தூக்கம் இருக்காது. ஸோ ஷோல்டர் பெயினால வந்துட்டு ரொம்ப டெய்லியும் 5 to 7 பெயின் கில்லர் வந்துட்டு எடுத்துட்டு இருப்பேன். இந்த உணவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேவே நல்லா தூக்கம் வந்துச்சு. ஒரு 3 நாள்ல இந்த பெயின் எல்லாம் வந்துட்டு ரிலீஃப் ஆச்சு. ஒரு 7 நாளில் 100 கிராம் வந்துட்டு 700 கிராம் வந்துட்டு கெயின் பண்ணேன். 2 மாசத்துல 8 கிலோ வந்துட்டு வெயிட் கெயின் பண்ணியிருக்கேன். ஸோ 17 வருஷமா இருந்த ரெகுலர் பீரியட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ்ல எனக்கு நார்மல் ஆச்சு. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் எவ்ரி 30 days ஒன்ஸ் நார்மல் தான். தேங்க்ஸ் டு கோச், தேங்க்ஸ் டு நியூட்ரிஷன். இது வந்து 38 ஆகுது. நான் இந்த ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெயிட் கம்மியாக இருந்ததுனால ஹோல் டே டயர்ட்னஸ் இருக்கும், பேக் பெயின் இருந்தது. சின்ன வயசுலேருந்து எனக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஏஜ் அட்டன் பண்ண டைம்லேருந்து மென்சஸ் வந்து எனக்கு கரெக்டாக ஆகாது. என்னுடைய ஃபுட் ஹேபிட்டையும் லைஃப் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் டேல எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணேன். 3வது நாள்லேருந்து முதுகுவலி கம்மியாச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணும்போது மோஷன் ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸில் வெளியே வந்தேன். அமேசிங்காக 10 kg வந்து வெயிட் கெயின் பண்ணியிருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து 5 kg வெயிட் லாஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ மை. குட் மார்னிங் டு ஆல். என்னோட நேம் பாலசுந்தரம். வயசு பார்த்தீங்கன்னா 52. இந்த குட் நியூட்ரிஷன் ஃபாலோ பண்ணதுக்கு முன்னாடி நைட்டில் தூக்கம் இருக்காது, பேக் பெயின், நீ பெயின் இது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அண்டர் வெயிட் இருந்தது. இந்த குட் நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ண ஃபர்ஸ்ட் டேவே நல்லா தூங்கினேன். வித்தின் 3 days பேக் பெயின், நீ பெயின் ரிலீஃப் ஆனேன். இது வரைக்கும் 10 கிலோ வெயிட் கெயின் பண்ணிருக்கேன். தேங்க்யூ ஏர்பிளைன், தேங்க்யூ மார்க்கெட். குட் மார்னிங் பால். என்னோட நேம் காசிமல் பாலசுந்தரம். ஏஜ் வந்து 36 ஆகுது. பிஃபோர் நியூட்ரிஷனை கன்சியூம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து சிவியர் டயபெட்டிக் பேஷண்ட் அண்ட் தைராய்டு வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது. இந்த குட் நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணி என்னோட கோச் என்ன சொன்னாங்களோ அந்த ஹெல்த்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணது விளைவாக எல்லா ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்து இது வரைக்கும் 13 கிலோ ஹெல்த்தியாக வெயிட் கெயின் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஏர்பிளைன்.